மருமகளா வந்தவ இப்படி தெரியறாளே. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இரு. அண்ணே நீ அவங்கள கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். என்னடா சொன்னாவ? அவ இங்க வரதுக்கான மனநிலையில இல்லையா? அடி செருப்பால. கூப்பிட்டா ஓடி வர வேண்டியதை விட்டுட்டு இப்படி மொட்டை நியாயம் பேசுறாளா அவ? சம்பாதிக்கிற திமிருடா. அவளுக்கு நல்லா பேச தெரியுதுமா. வாய் கிழிய பேசுறா. எல்லாத்துக்கும் பதில் வியாக்கியானம். இதுக்கு தாண்டா படிச்ச சிரிக்கைய கட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. இதே படிக்காதவனா கட்டி வச்சு காதறுத்தாலும் சத்தம் போடாம கம்முன்னு குடும்பம் நடத்திட்டு இருப்பா. மாசம் சம்பளம் வேணும், அதுவும் 7000 ரூபாய் வேணும்னு கணக்கு போட்டு பொண்ணு தேடும்போது எங்க போச்சு புத்தி? பாத்தியாடா, இதான் வெட்டி குசும்புங்கிறது. அவன் என்னடா அங்க பேசிக்கிட்டு இருக்கா, இவர் இங்க பேசியே கொல்றாரு. ஹலோ, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவை சும்மா திட்ட வேணாம்னு சொல்லு. இவன் நிலைமையை பார்த்து சங்கடப்பட்டு அபிய கூட்டிட்டு வரலாமேன்னு போனோம். ஆனா நம்ம நேரம் சரியில்லை. அவ வீட்டுக்கு போனா வீட்டுல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்ன திட்டினானோ யாருக்கு தெரியும்? அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யோ, என் பையன் வீட்டுல நிம்மதியா இருந்தான். அவன் நிம்மதியை கெடுத்து அவனை கூட்டிட்டு போய் அவனை அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்களும் உங்க அக்கறையும் இத பாரியா, இன்னொரு தரம் மருமக கிருமகன் வாயை திறந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சே, அபி, என்ன இது? பொழுது விடிய போகுது, நீ தூங்கவே இல்லையா? ஏம்மா இப்படி உடம்ப கெடுத்துக்கிறே? தூக்கம் வரலம்மா. மனசு முழுக்க கஷ்டம், குழப்பம். எப்படி தூக்கம் வரும்? என்னம்மா இது? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? மாப்பிள்ளையோட குணம் உனக்கு தெரியாத? கோவம் வந்தா கண்முன்னு தெரியாம பேசுவாரு. கொஞ்சம் கூட பேச்சுல தராதரமே இருக்காது. அவரோட புத்தி அவ்வளவுதான்மா. அம்மா, என்னோட வருத்தம் அவரோட பேச்ச பத்தி இல்ல. வேற என்ன? மனசு திறந்து சொல்லட்டுமா? எனக்கு புருஷங்கிற உறவு இடையில வந்தது. அது நாமளா ஏற்படுத்திக்கிற பந்தம். ஆனா நீ, ஆர்த்தி, ஆனந்தி, மனோ, நீங்கெல்லாம் அப்படியா? உங்க எல்லார் மேலயும் எனக்கு இருக்கிற பாசத்தை நான் சொல்லியா தெரியணும்? என்ன அப்படி இப்படி எல்லாம் பேசுற? நான் உயிரியே வச்சிருக்கிறேன் என் கூட பிறந்தவங்க, அவங்களே இப்போ ஏதோ வேற மாதிரி பேசுறாங்களேம்மா. அத நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, மனசு விட்டு சொல்றேன், நான் நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? புகுந்த வீட்டுல கிடைக்காத நிம்மதி அம்மா வீட்டுல கிடைக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இங்கேயும் எனக்கு அது கிடைக்கல. என்னக்கா பேசுற நீ? உன்னை நாங்க ஏதாவது சொன்னோமா? உன் நிம்மதியா கெடுக்கணும்னு இங்க யாராவது நினைப்பாங்களா? சில விஷயங்களை நம்மள அறியாமலே நம்ம பண்ணிடுவோம் ஆனந்தி. நம்ம மனுவை எடுத்துக்கோ. அவன் ஒரு சின்ன பையன், விவரம் பத்தாதவன், என் தம்பி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் இன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்றான். அவனுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணவ மாதிரி நிக்கிறேன். ஐயோ அக்கா, நான் அந்த மாதிரி சொல்லலக்கா. எனக்கு காரணம் தெரியும் மனோ. நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணிட்ட. பறி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துட்ட. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒழுங்கு மரியாதையா என் புருஷன் கிட்ட போய் பிரச்சனை ஓவர்னு சொல்லி சேர்ந்துக்கணும் இல்லையா? அதானே கரெக்ட்? ஐயோ என்னக்கா, நான் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுக்கா. எனக்கு விவரம் பார்த்தாதுக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? வீட்டுல எல்லாரும் ஒன்னா ஒரே கட்சி ஆயிட்டீங்கல்ல.
ஆனா நான் மட்டும் தனியா வேற வீட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு விருந்தாளி மாதிரி ஆயிட்டல்ல. அது எப்படிடா? இந்த தாலியை மட்டும் கட்டிட்டா பிறந்த வீட்டுக்கே ஒருத்தி அந்நியமாயிடுவாளா? என்னால இதை ஏத்துக்கவோ நம்பவோ முடியாது. என்னடா அக்கா நீ இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசாதக்கா, எங்களால தாங்க முடியல. அக்கா உன்னை போய் நாங்க அந்நியமா நினைப்போம் அக்கா. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் சொன்னேனே, சிலதை நாம வேணும்னே பேசுறது இல்ல. நீங்க என்ன வருத்தப்படுத்தணும்னு நினைக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லார் மனசுலயும் அபி இருக்க வேண்டிய இடம் இப்ப இது இல்ல. அவ புருஷன் வீடுதான் ஆழமா அவங்க எல்லார் மனசுலயும் அந்த எண்ணம் வந்துருச்சுல்ல. அதுதான் என்னால ஜீரணிக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா அபி இதெல்லாம்? சின்ன பிள்ளைங்க பேச்சு பெருசா எடுத்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க. என்னைக்காவது நீ தங்கச்சி தம்பின்னு நினைச்சியா? என்னை விட நீதான் அதிகம் பாசம் காட்டின. அவங்க நல்லது கட்டுறது எல்லாம் நீதானே பாத்துக்கிட்ட. அவங்க பேச்சுக்கு போய் நீ இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு வேண்டாண்டா, வேண்டாம். நீ இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது. உடம்பு கெட்டுடுமா. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை, படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. இல்லம்மா, இனிமே என்ன தூக்கம்? அதான் விடிய போதே. நான் வேற ரெடியாகி ஆபீஸ்க்கு போகணும். என்னடா அபி, இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா கிளம்பு. என்னம்மா ரெஸ்ட்? மனசு ஓய்வா இருந்தாதான் உடம்புக்கு ரெஸ்ட். மனசு முழுக்க வலி இருக்கும்போது எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? நான் வேலை பார்க்கறது மட்டும்தான் இப்ப எனக்கு ரெஸ்ட்னு நினைக்கிறேன். நான் குளிச்சுட்டு கிளம்புறேம்மா. நான் சீக்கிரம் ஆபீஸ்க்கு போறேன். இல்லடா, உங்க மேல வருத்தம் கிடையாது அவளுக்கு. அவ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு அந்த அந்த வருத்தம் தான் அவளை இப்படி வாட்டி எடுக்குது. இதான் பாஸ்கர் வீடா? ஆமா, என் தம்பிதா. பார்க்கணுமா? ஒரு நிமிஷம். பாஸ்கர், பாஸ்கர், உன்னை பார்க்க யாரோ 4-5 வாட்ச்மேன் வந்திருக்காங்க. யோ, என்ன அவ லூசா? போலீஸ்காரனை பார்த்து வாட்ச்மேன்ன்றா? நல்ல வேளை ஆட்டோ டிரைவர்னு சொல்லாம விட்டாங்களே, கேப் போட்டதுனால பெருசா ஆராய்ச்சி பண்றாரு. வாய முடியா? ஐயோ சார், நீங்களா? இவதோ தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சுக்கங்க. நீதான் பாஸ்கரா? ஆமா சார். அபின்றது அவங்க என் வைஃப். ஒய்ஃபா? சார், பொண்டாட்டியா கட்டி வச்சிருக்க நீ? யோ, ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டிய வீட்டோட அடக்கி வை. தேவையில்லாம கண்ட விஷயத்துல தலையிட்டு என் தூக்கத்தை கெடுக்கிறான். சார், என்ன அராஜகது? ஏன் என் மேல கை வைக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? ஏயா, பொண்டாட்டி மேல தண்ணி தெளிச்சு விட்டியா? ஏயா, பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வீட்டோட குடுத்தனம் பண்ணாம அவளை கண்டபடி ஆட விட்டு இருக்கியா? இங்க பார், ஒழுங்கா வச்சுக்கலன்னா உனக்கும் சேர்த்து உதவலும். என்ன அப்படி பாக்குற? பொம்பளை மேல கை வைக்க முடியாதுல்ல, அதான் உன் மேல கை வச்சேன். புரியுதா? என்ன சார், ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? யார் நீங்க? என்னது நாங்க யாரா? யோ, கண்ணு பொட்டையா உனக்கு? பார்த்தா தெரியல? போலீஸ்யா, போலீஸ். போலீஸா? நீங்க ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றீங்க. இப்படி பிஹேவ் பண்றதா உங்களோட டியூட்டியா? முதல்ல வெளியே போங்க. பெருசு என்ன துள்ற? குடும்பத்தோட உள்ள கொண்டு போய் வச்சு லாடம் கட்டிடுவேன். ஜாகிரதை. என்ன மிரட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் நோ ஹவ் டு பிஹேவ். காரணம் இல்லாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பையன் மேல எப்படி சார் கை வைக்க முடியும்? யோ, காரணம் இல்லாம வரதுக்கு நாங்க என்ன கிறுக்கங்களா? உன் மருமக இருக்கா இல்ல, அவளை அடங்கி இருக்க சொல்லு. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்க சொல்லு. உங்களை மாதிரி அராஜகம் பண்றவங்க கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாலும் தப்பு இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோர்ட்ல சந்திக்கலாம். முதல்ல வீட்டு விட்டு போங்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். அப்படியா? ஆமா, அப்படிதான். ஃபர்ஸ்ட் கெட் அவுட். இத பார், சொன்னா ஒழுங்கு மரியாதையா கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு எதிர்வாதம் பண்ண கூடாது. இருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். யோ, போவையா? டேய், என்னடா அது? போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகுது நம்ம வீட்டுக்கு.
டேய் பாஸ்கரா, எதுக்குடா வந்தாங்க போலீஸ்? அதான் எனக்கு கட்டி வச்சு ஒத்தி எல்லாம் அந்த சனி என்னால அந்த முண்டத்துக்கிட்ட படிச்சு சொன்னேன். தேவையில்லாத பிரச்சனைல மாட்டாத என்ன கிழவு. இப்ப ஏதோ ஒரு போலீஸ்காரன் ஏன் தலைய வந்து இருக்கிறான். ஐயோ, ஏண்டா எதுக்குடா உன் பொண்டாட்டி இப்படி திமிரு பிடிச்சு ஆடுறா? எல்லாம் என் நேரமா, எல்லாம் என் நேரம். இல்லனா தேவையில்லாம இவனோ எம்எல்ஏ கை வைப்பானா? போதும்டா போதும். இனிமேல் அவளை மருமகன் தலையில வச்சு தாங்க வேண்டாம். இனியோட தலை முழுகிடுவோம். இதான் கடைசி. இல்லாட்டி போனா அவ கடந்து ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம தலைதாண்டா உருளும். ச்சே. டேய் என்னடா சொல்ற நீ? இனிமே இந்த சரியரோட சங்காத்தமே உனக்கு வேண்டாம். ஏதோ ஒண்ணு பண்ணுங்கம்மா. ஐயோ பாவம். ஐயோ பாவங்க என் புள்ள. அடிச்சாங்களாடா? ஒத்தர குடுக்கட்டுமாடா? நீ வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. வரேன். ஐயோ ஐயோ தலை எழுத்து. இந்த ராட்சசியால இனி என்னென்ன வரப்போதோ கடங்காரி. எல்லா கரெக்ஷனும் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு சார். அபி பார்த்துட்டான்ல, சைன் பண்ணிட்டுமா? போடலாம் சார். அடேடே வணக்கம்மா. வணக்கம். ஏது இவ்வளவு தூரம்? அபிய பார்க்கணும்னு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அபி காலையில டிஃபன் சாப்பிடல, மத்தியானம் சாப்பாடு கூட எடுத்துட்டு வரல. அதான் சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சைட்ல ஒரு முக்கியமான வேலை, அங்கதான் அபியும் உஷாவும் போயிருக்காங்க. அதனால என்ன, நான் ஆபீஸ்ல வச்சுட்டு போறேன். அபி வந்ததும் சாப்பிட்டுக்கிட்டோம். சைட் ஒர்க்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் போகும். அபி அது வரைக்கும் அங்கதான் இருப்பா. அப்படியே வேலை முடிஞ்சா கூட ஆபீஸ் வரமாட்டா, நேரா வீட்டுக்கு போயிடுவா. நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா, சாப்பாடு கூட முத்தப்பாட்டை கொடுத்துட்டு போங்க. சைட்ல இருந்து ஏதாவது ஒரு வண்டி வந்தா நான் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரிங்க. ஒரு விஷயம், அபி காலையில சாப்பிடாம வந்துட்டான்னு சொன்னீங்க. எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க வார்த்தை சொல்ற பொய்ய முகத்தால மறைக்க முடியல. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நீங்க இவ்வளவு தயங்க வேண்டியதே இல்லை. அபி எனக்கு பொண்ணு மாதிரி, இந்த ஆபீஸுக்கு முதுகெலும்பு மாதிரி. ஆபீஸ்ல எக்கச்சக்க பிரச்சனை, அதையும் மீறி ஆபீஸ் ஸ்மூத்தா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அபிதான். அபி நிம்மதியா இருந்தாதான் இந்த ஆபீஸ் நிம்மதியா இருக்கும். அதனாலதான் கேட்கிறேன். நாம இங்க நின்று பேச வேண்டாம். நீங்க கான்ஃபரன்ஸ் கால்ல வெயிட் பண்ணுங்க. நான் இந்த ஃபைலை பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்கறேன். கலைவாணி, அவங்கள கூட்டு போ. வாங்கம்மா. ப்ளீஸ். ரகு, டேய். ஹாய் பாஸ்கர், வா 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 வா. டேய் என்னடா அதெல்லாம்? என்னடா இது இல்லாமா? என்ன சின்ன குழந்தை மாதிரி கேட்குற? இட்ஸ் ஆல் செலிப்ரேஷன். தனியாக கொண்டாடிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ வந்த. இல்லை, காலையிலேயே நடு ஹாலில் தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஏன் வீட்டுக்குள்ள அடிச்சா என்ன தப்பு? இல்லடா, வீட்டுக்குள்ளேயே உன் வைஃப் திட்ட மாட்டா? ஒய்ஃபா? அவளால் தானே அந்த நிலைமைக்கே நான் வந்தேன். ஈவினிங்கில் மைல்டாக ஆரம்பிச்சு சூடு பிடிக்க வேண்டிய பார்ட்டியை காலங்காத்தாலே தனியாக உட்காந்து மூச்சு விடாமல் குடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது காரணமே அவதான்டா. என்னடா சொல்ற? அது ஒரு சின்ன பிரச்சனை. அதில் நான் கண்டிச்சு கேட்டதுக்கு நீ என்னடா பெரிய புருஷன், என்ன கேட்க நீ யாரான்னு சொல்லிட்டா. இவ்வளவையும் பேசிட்டு நான் அவளை கண்டிச்சதே அவளுக்கு அவமானம் தாங்க முடியலையா, சட்டு போட்டுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாடா. வக்கீல் நோட்டீஸா? ஆமா, டைவர்ஸ் கட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு இவ்வளோ தெனாவிட்டுருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை முந்திக்கிட்டு நான் அவளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பேன். என்ன பண்றது, அவ முந்திக்கிட்டா. இப்போ என்னை வழியில் பார்க்குறவங்கலாம் உன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ண போறாளாமே, உன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ண போறாளாமேன்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. ரொம்ப கேவலமா இருக்குடா. எதுலையுமா அட்வான்ஸா இருக்கிறவன் இதுல கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், அவ முந்திக்கிட்டா. சரி, அதை விடு. நீ ஒரு பெக்கு போடுறியா? இல்ல, வேணாண்டா.
அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதை ஏன்டா கேட்குற? என்னடா என்ன ஆச்சு இப்படி சலிச்சுக்கிற? கிட்டத்தட்ட உன் கதை மாதிரி தான். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை. அவன் அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு வந்தேன். இப்போ நிலைமை என்னன்னா திரும்ப என்கிட்ட வர மாட்டேங்கிறா. இதான் சாக்குன்னு அங்கேயே போய் தங்கிட்டா. அப்படி போடு. அது மட்டும் இல்லடா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அவ தலையை கொடுத்து வீடு தேடி வந்து போலீஸ் மிரட்டிட்டு போகுதுன்னா பாரு. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும்டா. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேனே, அவ உனக்கு சரிப்பட்டு வர மாட்டா, மாறவும் மாட்டா, உன் வழிக்கு வரவும் மாட்டா. என்னடா இப்படி சொல்ற? ஆமாண்டா, அவ சம்பாதிக்கிறாள்ல, கொஞ்சம் நிமிர்ந்த டைப் தான். எனக்கு என்னமோ அவ பாஸ்கர், நீ முதல்ல அவளை சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. அம்மா வீட்டுல இருந்துகிட்டு இங்க வர்றதுக்கு யோசிக்கிறானாலே அவ சரி வர மாட்டான்னு தான் அர்த்தம். ஏன் பொண்டாட்டி மாதிரி ஆக போறா? அவ தாலியை கட்டி உன் மூஞ்சில எரியறதுக்கு முன்னாடி நீ ஆம்பளையா லட்சணமா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லைன்னு வை, நல்ல அவமானப்பட்டு நீ ஆம்பளைன்றதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும். புரியுதா? சரி, இப்போ என்ன செய்யலாங்கிற? இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணு. உன் பொண்டாட்டி திமிரடக்க அதுதான் சரியான வழி. பஸ்ஸு இதான் உங்களோட விசிட்டிங் கார்டு. பிரில்லியன்ட் லேடி, மீட் பண்ண எல்லாம் சால்வ் ஆயிடும்.